ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியலில் இருந்து இன்றைக்கி வெளியாகி இருக்க நம்ம கார்த்திகை தீபாவுடைய அப்டேட் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை யூஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கார்த்திகா அவங்க ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சீரியல் ஷூட்டிங்கில் இருந்து அவங்களுடைய ஒரு சூப்பரான அப்டேட் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஃபோட்டோ ஷூட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம சீரியலில் போயிட்டுருக்க ஸ்டோரி. ஸோ அந்த ஒரு டைமிங்கில் எடுத்த ஒரு பிக்சர் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ரீசெண்டாக நம்ம சீரியலில் என்ன ஸ்டோரி போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம தீபாவுடைய ஃப்ரெண்டாக இருக்கவங்க தான் ரம்யா அப்படிங்கிற விஷயத்தை கார்த்திக் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ தீபா இப்படி ஆனதுக்கும் அதுக்கப்புறம் இன்னும் நடக்கிற சில விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரணம் கண்டிப்பாக இந்த ரம்யாவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து ஸ்டோரி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்து கார்த்திக் வந்து ரம்யாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தீபா கிட்ட சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம ரம்யா வரும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது. கார்த்திகோட அப்பாவுக்கு அது ஆக்சிடெண்ட் பண்ணதே ரம்யா தாங்க. ஸோ ரம்யாவை அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு தடவையும் நம்மளும் வந்து முயற்சி பண்ணுறோம். பட் அது நடக்காமே போயிடுது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து கெஸ் பண்ணி அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. கண்டிப்பாக ரம்யா தான் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும். ரம்யா யார், அவங்க எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும், ஸோ என்ன ரீசன் இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இது ரம்யா யார் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து முடிவு பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.